அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ மேலும் புதியதாக ஒரு கட்சி நடிகர் விஜய் அவர்களால இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம். நல்லா கவனிங்க. தமிழக வெற்றி கழகம். இதுல திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல. இதுவே நம்ம விஜயை பாராட்டணும். அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லை தவிர்த்ததற்காகவே அவர் நம்ம பாராட்டணும். அவரும் அந்த தமிழ் தேசிய தமிழர் நலன் சார்ந்த ஒரு சிந்தனையாளர் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவர் வர்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட மாட்டோம். அடுத்து 2026ல நின்று நேரடியாக முதல்வராக தான் ஆகி மக்களுக்கு சேவை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்புல வந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா நேரடியாக இந்த திமுக மற்றும் பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளையும் விமர்சனம் பண்ணியிருக்கார். நேரடியாகவே விமர்சிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறையற்ற நிர்வாகம், ஊழல் மலிந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நமக்கே தெரியும் எந்த அரசாங்கம் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னொரு புறம் ஜாதியாலும் மதத்தாலும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு பிளவுவாத அரசியல் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் நமக்கு தெரியும் யார சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்போ ரஜினி மாதிரி 25 ஆண்டு காலமாக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன், போர் வரும்போது பார்த்து கொள்ளலாம், அல்லது காலம்தான் முடிவு செய்யும் அப்படின்லாம் மக்களை ஏமாற்றாமல் நேரடியாக அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். அந்த ஒரு விஷயத்திற்காக அந்த துணிச்சலை விஜயை நாம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அரசியல் களத்துக்கு அவர் வந்தார் அப்படின்னா யாருக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு. ஏற்கனவே திமுக காரன் பூராமே விஜய் திட்ட ஆரம்பிச்சுட்டான் இணையதளத்துல. இவர் இப்ப எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாரு, இவர் யாரு கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா இவர் பாஜகவோட பி டீம், அதாவது எல்லாரையுமே சொல்ற மாதிரி அவரும் பாஜகவோட பி டீம், பாஜக RSS சொல்லித்தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏற்கனவே நடிகர் விஜய் மேல வைக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. ஏன் அப்படின்னா இந்த நடுநிலை வாக்காளர்கள் அப்புறம் இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் இவர்கள் எல்லாம் அதிகமா விஜய்க்கு வாக்கு செலுத்திடுவான். அப்படி செலுத்திட்டான் அப்படின்னா நமக்கு நம்ம சின்னவரை முதல்வராக்குறது நமக்கு சிக்கலா போயிடும். அடுத்து நம்ம இன்ப நிதியை முதல்வராக்குறது நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த நிலை வித்வான்கள், இணையதள ஊப்பிகள், இந்த வாடகை வாய்கள், அண்டாக்கள் இவனுங்க எல்லாருமே இப்பவே விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. இது சீமானுக்கு பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் எந்த விதத்திலும் பாதிக்காது. காரணம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துபவர்கள் எல்லாருமே கொள்கை உறுதியில் நிலைப்பாட்டில் அந்த மாறாத ஒரு பற்று உடையவர்கள். எனவே நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகளும் அல்லது இதற்கு முன்பு வாக்கு செலுத்தியவர்கள் யாருமே திரும்ப விஜய்க்கெல்லாம் வாக்கு செலுத்த போவதில்லை. இப்ப அவர் அரசியல் கட்சியை அறிவித்திருக்கிறார், அவ்வளவுதான். இன்னும் 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. அதில் அரசியல் களத்தில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகின்றது, தன்னுடைய கட்சி கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும்போதுதான் நமக்கு தெரியும். அவரோட கட்சி செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துதான் அவருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆனால் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கைகள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா மக்கள் முன்னாடி முன் வச்சிருக்காங்க. நாங்க மற்றும் ஒரு அரசியல் கட்சி இல்லை, நாங்க ஒரு மாற்று அரசியல் கட்சி. நாங்க இங்க ஒரு ஆள் மாற்றத்திற்கானவர்கள் அல்ல, அடிப்படை அமைப்பு மாற்றத்திற்காகத்தான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற இதாகட்டும். மற்ற எல்லா கொள்கைகளுமே சரி, பொருளாதார கொள்கை என்ன எங்களோடது, கல்வியில எங்களோட கொள்கை என்ன, அயலுறவு கொள்கையில நாங்க எப்படி செயல்பட போறோம், இப்படி எல்லா விதத்திலும் தங்களுடைய கொள்கைகளை தெளிவாக வரையறுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனால் இப்போது அறிவித்திருக்கிற விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இதுவரைக்கும் தங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன, மற்ற விஷயங்களில் தங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் இதுவரைக்கும் அறிவிக்கல. அப்படி அறிவிச்சு அவர் பயணிக்கும் போதுதான் தெரியும் அவர்களை நம்ம பாராட்டலாமா, மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்பதெல்லாம் அப்பதான் தெரியும். அதை நம்ம காலம்தான் முடிவு செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம்.